வந்து ஏரோநாட்டிக்கல் படிச்சவங்க யாரும் கிடையாது. எல்லாம் வந்து டெய்லி வேஜஸ், முக்கால்வாசி பேர் டெய்லி வேஜஸ். ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் இங்க முக்கால்வாசி பேரு. அவங்க எல்லாம் அந்த ஏர்போர்ட்ல என்ன வேலை கொடுப்பீங்க? வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்றீங்க. முதல்ல அவங்க படிச்சிருக்கணும்ல. அவங்க படிச்சிருந்தா தானே அந்த கவர்மெண்ட் வேலை உங்களால தர முடியும். 10வது கூட படிக்காதவங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன வேலை கொடுப்பாங்க? உங்களோட ஏர்போர்ட்ல பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை கொடுப்பீங்களா? நாங்க எங்களோட கைண்ட்ல நாங்க தான் ஓனர். நாங்க ஓனரா இருந்து விளை வச்ச பயிரை தான் நாங்க பல ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம். நாங்க எதுக்கு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை செய்யணும்? எதுக்காக செய்யணும்? எங்களோட சொந்த இடத்த நாங்க விட்டுட்டு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை நாங்க எதுக்காக செய்யணும்? கை கட்டி நாங்க எங்க நிலத்துக்கு எப்பவும் போல நாங்க ஓனரா இருந்துக்கிறோம். நீங்க எங்கேயாவது வந்து ஊரை அழிக்காத அளவுக்கு காலியான இடங்கள் நிறைய இருக்கு. அங்க உங்களோட ஏர்போர்ட் அமைச்சுக்கோங்க. எங்களோட ஊரை விட்டுடுங்க. அதான் எங்களோட தாழ்மையான கருத்து. ஜீவன, ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல கம்பார்ட்மெண்ட் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கேனே. நம்ம ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசையா இருக்குனே. சண்முகம் இங்கதானே ஒயின் ஷாப்ல வேலை செய்யறேன். நல்லா இருக்கீங்களா? இங்க ஒண்ணும் மரியாதை இல்லனே. நாய் மாதிரி நடத்துறேன். ஊருக்கு வந்து எல்லாரையும் பாக்கணும்னே, ஆசையா இருக்கு. ஏதோ சாக்கடைல வேலை பாக்குறேன். முடியலண்ணே, கேஸ்ல ஜெயிச்சிருங்கண்ணே. ஊருக்கு வந்து காலனில வேலை பார்க்கணும். நம்மள பட்டினி போட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம சாப்பாடு போடணும்.